ஸ்மார்ட் ஃபோன் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லும்போது சில பிராண்ட்ஸ் வந்து ஹைடெக் செக்யூரிட்டி தருவாங்க, அதே சில பிராண்ட்ஸ் வந்து எந்த செக்யூரிட்டியுமே தரதில்லை. ஸோ ஹைடெக் செக்யூர்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மைண்டுக்கு வரக்கூடிய பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆப்பிள் தான் இருக்கும். ஏன்னா ஆப்பிள் அவங்களுடைய எல்லா டிவைசஸ்லையும் செக்யூர்ட் சிப் ஒன்று இன்டெகிரேட் பண்ணி தராங்க. இதோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SEC, அதாவது செக்யூர் என்க்ளேவ் கோ ப்ராசஸர். இந்த சிப் வந்து அவங்களுடைய எல்லா டிவைசஸ்லையும் இன்டெகிரேட் பண்ணி iOS, அதாவது ஆப்பிள் அப்படின்னு சொன்னாவே வந்து சேஃப் செக்யூர்ட் அப்படின்னு சொல்லி நீங்களே நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ iOS அளவுக்கு ஆண்ட்ராய்ட் டிவைசஸ் சேஃப் இல்லையா, இந்த பிராண்ட்ஸுமே வந்து செக்யூரிட்டி கொடுக்காது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா கூகுள் அவங்களுடைய பிக்சல் டிவைசஸில் வந்து டைட்டன் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு சிப் இன்டெகிரேட் பண்ணி தான் அவங்க லான்ச் பண்ணுறாங்க. அதே சாம்சங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டிவைசஸ் எல்லாத்துலேயும் நாக்ஸ் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு சிப் இன்டெகிரேட் பண்ணி தான் அவங்களும் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஆப்பிள் அளவுக்கு வந்து உங்களுக்கு சேஃபாக வச்சுக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் சாம்சங்குடைய நாக்ஸ் செக்யூரிட்டி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இது மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். எப்போல்லாம் சாம்சங்குடைய ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணுறேனோ நிறைய பேர் கேட்கக்கூடியது வந்து நாக்ஸ் செக்யூரிட்டி இருக்கா, நாக்ஸ் செக்யூரிட்டினா என்னென்னு. ஸோ இன்றைக்கி நாக்ஸ் செக்யூரிட்டினா என்னன்னு பார்த்துடலாம். நாக்ஸ் செக்யூரிட்டி உண்மையிலே சேஃபா அதையும் பார்த்துடலாம். சேஃப்னா அது எப்படி சேஃபாக வச்சுக்குது, என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க சேஃபாக வச்சுக்கிறது, அது என்னன்னு பார்த்துலாம். நாக்ஸ் செக்யூரிட்டியை யாராவது ஹேக் பண்ண முடியுமா அதுவும் பார்த்துடலாம். நாக்ஸ் செக்யூரிட்டி வந்து எல்லா டிவைசஸ்லையும் சாம்சங் கொடுக்குறாங்களா இல்லை செலக்டட் டிவைசஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்களா, அதே நாக்ஸ் செக்யூரிட்டி இந்தியாவில் என்ன ஃபீச்சர்ஸோட வருது, அப்ராடில் என்ன ஃபீச்சர்ஸோட வருது, ஸோ எல்லாமே பார்த்துடலாம். ஸோ வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ சாம்சங்குடைய நாக்ஸ் செக்யூரிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் டைம் டிவைஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த செக்யூரிட்டி வந்து 2013 இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய டிவைசஸில். ஸோ ரியல் டைம் டிவைஸ் ப்ரொடெக்ஷனை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா பேங்க்கில் லாக்கர் மாதிரி. ஸோ லாக்கரில் எப்படி உங்களுடைய பொருள்லாம் பத்திரமா இருக்கோ அதே மாதிரி நாக்ஸ் செக்யூரிட்டி வந்து உங்கள் டிவைஸில் இருக்கக்கூடிய ஆப்ஸாக இருக்கட்டும், டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபைல்ஸ், நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணக்கூடியது, ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ரியல் டைமில் பத்திரமா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது தான் நாக்ஸ் செக்யூரிட்டியோட ஃபர்ஸ்ட் ஜாப். ஸோ இதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்குடைய நாக்ஸ் செக்யூர் டிவைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிவைசஸில் மேனுஃபேக்சர் பண்ணும்போதே வந்து ஹார்ட்வேரில் வந்து ஒரு சிப், ஒரு லேயர் மாதிரி வந்து இவங்க இன்டெகிரேட் பண்ணுறாங்க, நாக்ஸ் செக்யூரிட்டி லேயர்னு. இந்த லேயர் வந்து உங்களுக்கு ஹார்ட்வேர் லெவலில். அதே சாஃப்ட்வேர் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் பே, செக்யூர் ஃபோல்டர், சாம்சங் ஹெல்த், இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் லெவல். இன்னும் சொல்ல போனால் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், சாம்சங்குடைய பயோமெட்ரிக், இது எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் லெவலில். ஸோ ஹார்ட்வேர் லெவல் ப்ரொடெக்ஷன், சாஃப்ட்வேர் லெவல் ரெண்டத்தையுமே வந்து இன்டெகிரேட் பண்ணி தான் வந்து உங்களுடைய டிவைஸில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் வந்து யாருமே ஹேக் பண்ணாமல் இருக்காங்களா, எல்லாம் சேஃபாக இருக்கான்னு ரியல் டைமில் வந்து நாக்ஸ் செக்யூரிட்டி வந்து செக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் நாக்ஸ் செக்யூரிட்டி. ஸோ நாக்ஸ் செக்யூரிட்டினா என்னென்னு பார்த்தோம். இது நம்மளுடைய டிவைஸை வந்து எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக வந்து நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் ரிஸ்க் வந்து நம்ம டெய்லி அனுப்பக்கூடிய ஃபைல்ஸ், நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுற இமேஜஸ், ஃபைல்ஸ், இது வந்து எல்லாருமே டெய்லி எல்லா ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸும் பண்ணக்கூடியது. ஸோ இந்த மாதிரி நார்மலாக நாக்ஸ் செக்யூரிட்டி இல்லாமல் நீங்கள் அனுப்பும்போது வந்து ஓப்பனாக தான் போகும். அதாவது நீங்கள் அனுப்புகிற இடத்துலேருந்து ரீச் ஆகிற இடம் வரைக்கும் அது ஓப்பனாக தான் இருக்கும். நடுவில் ஹேக்கர்ஸ் யார் வேணாலும் ஹேக் பண்ணலாம். பட் உங்களுடைய டிவைஸில் நாக்ஸ் செக்யூரிட்டி இருந்ததுன்னா வந்து ஒரு பஃபர் ஜோன் அது கிரியேட் பண்ணும். நீங்கள் அனுப்புகிற இடத்துலேருந்து ரீச் ஆகிற இடம் வரைக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த லேயர் உள்ள மட்டும்தான் வந்து உங்களுடைய ஃபைல் போகும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு என்கிரிப்டட் லேயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் அனுப்புகிற இடத்துலேருந்து ரீச் ஆகிற இடம் வரைக்கும் யாருமே நடுவில் அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அது வந்து நாக்ஸ் செக்யூரிட்டி பார்த்துக்கும். அடுத்ததாக வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் டேமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ், நம்ம வந்து ஏதாவது கேம் டவுன்லோட் பண்ணுவோம், அதில் நமக்கே தெரியாமல் மேல்வேர் இருக்கும். அந்த மேல்வேர் என்ன பண்ணும், ஸ்லோவாக நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே வந்து கான்டாக்ட்ஸ் என்ன, பேங்க் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பெர்மிஷன் ஆக்சஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த நாக்ஸ் செக்யூரிட்டி இருந்ததுன்னா ரியல் டைமில் உங்களுடைய டிவைஸை ப்ரொடெக்ஷன் பண்ணுறதா இதோட மெயின் வேலை. அது எப்படி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரியல் டைமில் வந்து ஒரு வர்ச்சுவல் இமேஜ் மாதிரி அப்பப்போ வந்து கிளிக் பண்ணிட்டு இருக்கோம். எவ்ரி ஹாஃப் அன் ஹவருக்கு இல்லை எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு வந்து உங்களுடைய டிவைஸ், அதாவது கர்னல், உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே சேஃபாக இருக்கா, பெர்மிஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கா, ஆப்ஸுடைய பெர்மிஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எவ்ரி 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் செக் பண்ணும்போது ஏதாவது மேல்வேர் நடுவில் வராது அதை டிடெக்ட் பண்ணிட்டா இமீடியட்டாக அதை தூக்கி ரீசைக்கிளில் போட்டுரும். ஸோ தட் எந்த மேல்வேருமே உங்களுடைய பெர்மிஷனோ ஆப்ஸையோ ஆக்சஸே பண்ண முடியாது நாக்ஸ் செக்யூரிட்டி இருந்தால். அது மட்டும் இல்லை, உங்களுடைய பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன், அதாவது நீங்கள் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் போட்டாலும் சரி, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் போட்டாலும் சரி,
நாக்ஸ் செக்யூர்ட் அப்படின்னு சொல்லும்போது வந்து சாஃப்ட்வேர் லெவல்லையும் சரி ஹார்ட்வேர் லெவல்லையும் போய் செக் பண்ணி தான் உங்களுக்கு அன்லாக்கே ஆகும் ஸ்மார்ட் ஃபோன். இன்னும் சொல்ல போனால் சாம்சங் டிவைசஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க இன் டிஸ்பிளே போட்டால் கொஞ்சம் டிலே ஆகுது, மற்ற பிராண்ட்ஸ் மாதிரி வந்து குவிக்காக ஓப்பன் ஆகலை. இதுவும் ஒரு காரணம். நாக்ஸ் செக்யூரிட்டி அப்படிங்கிறதுனால ஒரு செகண்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எடுக்கும், ஏன்னா செக் பண்ணி அன்லாக் பண்ணுறதுக்காக. ஸோ நாக்ஸ் செக்யூர்ட் பயோமெட்ரிக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஒருவேளை நாக்ஸ் செக்யூர்டாக இருந்ததுன்னா. ஸோ நாக்ஸ் செக்யூரிட்டினா என்னென்னு பார்த்தோம். நாக்ஸ் செக்யூரிட்டி எப்படி நம்மளுடைய டிவைஸை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ உண்மையிலே இந்த நாக்ஸ் செக்யூரிட்டி வந்து நம்ம நம்பலாமா, இது 100% சேஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ வரைக்கும் 2013 இதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போதுலேருந்து குளோபலாக நிறைய கண்ட்ரீஸ், அதாவது யூஎஸ்ஆ இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், ஃபின்லாண்ட், ஸ்வீடன், நிறைய கண்ட்ரீஸில் வந்து நாக்ஸ் செக்யூரிட்டி சாஃப்ட்வேரை தான் அவங்களுடைய மிலிட்ரி, டிஃபென்ஸ் ஏஜென்சி எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதே வந்து நாக்ஸ் செக்யூர்ட் பிளாட்ஃபார்மில் தான். ஸோ அவங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு இது சேஃபான ஒரு சாஃப்ட்வேர் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் MWCல பெஸ்ட் செக்யூர்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லும்போது நாக்ஸ் செக்யூரிட்டிக்கு வந்து சாம்சங்க்கு அவார்டே கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு குளோபலாக வந்து மிலிட்ரியே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இது வந்து நம்ம ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது இந்த சாஃப்ட்வேர். சாம்சங்குடைய நாக்ஸ் செக்யூரிட்டி மிலிட்ரி யூஸ் பண்ணுறாங்க, டிஃபென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அப்போ இது ரொம்பவே சேஃப், யாருமே ஹேக் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக அப்படி சொல்ல முடியாது. சாம்சங்குடைய நாக்ஸ் செக்யூரிட்டி மட்டும் இல்லை, ஆப்பிளுடைய செக்யூரிட்டி சிப்பாக இருக்கட்டும், கூகுளுடைய பிக்சல் டிவைஸில் இருக்கக்கூடிய டைட்டனாக இருக்கட்டும், எதையுமே வந்து 100% ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் பிராண்ட்ஸ் அப்படி தான் கிளைம் பண்ணுறாங்க. ஆப்பிளும் வந்து சரி, சாம்சங்கும் சரி 100% சேஃப் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் ரியல் டைமில் பார்க்கும்போது எதையுமே வந்து 100% சேஃப் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இந்த இன்டர்நெட் வேர்ல்டில். இன்னும் சொல்ல போனால் நிறைய சாஃப்ட்வேர் டீம் எல்லாம் உட்காந்து வல்னரபிலிட்டி செக் அப்படிலாம் பண்ணும்போது வந்து ஆப்பிளுடையதும் சிலர் ஹேக் பண்ணியிருக்காங்க, நாக்ஸ் செக்யூரிட்டியும் வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி சிலர் ஹேக் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 100% ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு யாராலையும் கேரண்டி பண்ண முடியாது. பட் இதெல்லாம் வந்து ஹை லெவல் செக்யூரிட்டி அப்படிங்கிறத நம்ம அஷ்யூர் பண்ண முடியும். ஹை லெவல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லும்போது வந்து ஹார்ட்வேர் லெவல் செக்யூரிட்டி, வெறும் சாஃப்ட்வேர் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். ஹார்ட்வேர் லெவல் அப்படிங்கும்போது அவ்வளோ ஈஸியாக யாருமே ஹேக் பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. அது ஆப்பிள் தான் இருக்கட்டும், நாக்ஸாக இருக்கட்டும், ஹை லெவல் செக்யூரிட்டி ஃபீச்சர் இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ சாம்சங்குடைய நாக்ஸ் செக்யூரிட்டி சாம்சங் லான்ச் பண்ணக்கூடிய எல்லா டிவைசஸ்லையும் இவங்க கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா இந்த நாக்ஸ் செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் இன்டகிரேட் பண்ணி வர்றது. ஸோ மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது இதை வந்து இன்டகிரேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இவங்க லான்ச் பண்ணணும். ஸோ இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி ஆகும். காஸ்ட்லி அப்படிங்கிறதுனால வந்து இவங்க அவங்களுடைய ப்ரீமியம் டிவைசஸ், அதுக்கப்புறம் அப்பர் மிட் ரேஞ்ச் ப்ரீமியம் டிவைஸ் அப்படின்னு சொல்லும்போது சாம்சங்குடைய S சீரீஸில் இந்த இது உங்களுக்கு டிஃபால்ட்டாக அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக சாம்சங்குடைய A சீரீஸ்லையும் இது வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதனால தான் சாம்சங்குடைய A சீரீஸாக இருக்கட்டும், S சீரீஸாக இருக்கட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தாலுமே வந்து இந்த ஃபீச்சர் இருக்கிறதுனால கொஞ்சம் விலை அதிகமாக இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அதே சாம்சங்குடைய M சீரீஸ்லையும் வந்து நாக்ஸ் செக்யூரிட்டி அப்டேட் அப்படின்னு சொல்கிறது வந்து ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் லெவல் கிடையாது, வெறும் சாஃப்ட்வேர் லெவல் தான் அங்கே கொடுக்குறாங்க. ஏன்னா ஹார்ட்வேர் அப்படிங்கும்போது மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது தான் அது வந்து ஹார்ட்வேர் லெவல். ஸோ சாம்சங்குடைய M சீரீஸில் அப்டேட்டில் வர்றதெல்லாம் வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் லெவல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லலாம். ரியல் நாக்ஸ் செக்யூரிட்டி அப்படிங்கிறது சாம்சங்குடைய A சீரீஸ், அதுக்கப்புறம் S சீரீஸில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ சாம்சங்குடைய நாக்ஸ் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லும்போது ஒன்று வந்து சாஃப்ட்வேர் லெவல் பார்த்தோம், M சீரீஸில் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் லெவல் அப்படின்னு பார்த்தோம். இதை விட ஹையர் லெவல் ப்ரீமியம் லெவல்லாம் இருக்குது. அதாவது மிலிட்டரி, டிஃபென்ஸ் இவங்களுக்குலாம் வந்து ஒரு ப்ரீமியம் லெவல் சாஃப்ட்வேரும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இதோட லெவல் வந்து வேரி ஆகும். டிவைசஸில் இவங்க கொடுக்கறதும் வேரி ஆகும். இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே இது வேரி ஆகும். இந்தியாவில் சாம்சங்குடைய நாக்ஸ் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லும்போது சில செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதே யூஎஸ்னால் உங்களுக்கு வேறு ஃபீச்சர்ஸ் இருக்கும், யூகேனா வேறு ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ குளோபலாக எல்லா இடங்கள்லையும் ஒரே மாதிரி இருக்கிறதுல ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வந்து சில ஃபீச்சர்ஸ் வந்து இவங்க சேஞ்ச் பண்ணி தான் கொடுக்குறாங்க. இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபீச்சர்ஸ் அதிகமாக வந்து உங்களுக்கு ஃபோனோ இல்லை அந்த டிவைஸுடைய விலையும் அதிகமாகும். ஸோ எல்லா கண்ட்ரீஸாலையும் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ சில கண்ட்ரீஸ் வந்து ப்ரைஸ் கான்ஷியஸாக இருப்பாங்க, சில கண்ட்ரீஸில் வந்து ப்ரைஸ் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, செக்யூரிட்டி தான் வேணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து சாம்சங் அவங்களுடைய நாக்ஸ் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் வேறு மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ சாம்சங்குடைய நாக்ஸ் செக்யூரிட்டினா என்ன, அது நம்மளுடைய டிவைஸ் எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கோ, எந்தெந்த டிவைசஸில் சாம்சங் நாக்ஸ் செக்யூரிட்டி அவைலபிளாக இருக்குது, அது எவ்வளோ தூரம் சேஃப், எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.